அனைவருக்கும் வணக்கம். பிரபலமான நபர்களின் ஜாதகத்தை எடுத்து பார்த்து வருகிறோம். ஏற்கனவே சோனியா காந்தி அவர்களின் ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம். அவர் ஒரு கிங் மேக்கராக விளங்குகின்ற நிலைமை அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி அவர்களின் ஜாதகத்தை எடுத்து பார்க்குறோம். ராகுல் காந்தி ஜாதகத்தில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குது, என்னென்ன யோக பலங்கள் இருக்குது, என்னென்ன சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்குறோம். ஜாதகம் கிடைக்கப்பட்ட ஜாதகம், இணையத்தின் வழியே கிடைத்த ஜாதகத்தை வச்சு நாம் பலன்களை பார்த்துக்கிட்டு வரோம். இவருடைய ஜாதகத்தில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், இவருக்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்குமா அப்படிங்கிறது தான். முதல் விஷயம், இவருடைய ஜாதகம் மகர லக்னம். இந்த மகர லக்னத்துக்காரங்க ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அவர்கள் மிகப்பெரிய ஆட்சி அதிகார செல்வாக்குலாம் அதிகமாக வந்த மாதிரி தெரியல. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த கடக லக்னக்காரங்க, மிதுன லக்னக்காரங்க, அது மாதிரி கன்னி லக்னம், இப்படி சில லக்னங்களுக்கு தான் ரொம்ப ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கப்பட்ட மாதிரி தகவல் இருக்குது. இல்லைன்னா மீன லக்னம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஆட்சி அதிகாரம் அப்படின்னு சொன்னால் முதல் விஷயம், எப்போதுமே மிகச்சிறந்த நிலையை அடையணும் அப்படின்னா லக்னாதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். இந்த மகர லக்னம்னு சொன்னாலே அது சனியோடைய ஆட்சி வீடுன்னு சொல்லலாம். அடுத்தது அந்த லக்னாதிபதி எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். அவர் 4ஆம் இடத்துல மேஷத்தில் போய் உட்காந்து நீச்சமாயிட்டார். இப்போ லக்னாதிபதி ஒரு சிறப்பான நிலையில் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிடலாம். லக்னாதிபதி சிறப்பாக இல்லை அப்படிங்கும்போது அந்த ஜாதகர் மிக உயர்வான நிலையை அடைந்து விட முடியுமா அப்படின்னு சொன்னால் இது மிக போராட்டமான நிலையை தான் காட்டுது. மிக உயர்வான நிலையை அடையணும் அப்படின்னா மிகவும் போராட வேண்டும், மிக அதிகமாக போராட வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ லக்னாதிபதி இந்த மாதிரி ஒரு நீச்சம் அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னாலே அவர் போராட வேண்டிய நிலைமையை காட்டுது. இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும், அந்த வீட்டோட அதிபதி, அதாவது மேஷத்தில் லக்னாதிபதி சனி உட்கார்ந்துருக்காரு. அந்த வீட்டோடைய அதிபதி எங்கே உட்கார்ந்துருக்காருன்னு பாருங்கள். ஜாதகத்தில் 6ஆம் வீட்டில் சூரியனோட சேர்ந்து அமர்ந்திருக்கார். 6ஆம் வீடு மிதுனம். மிதுனத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து அமர்ந்திருக்காங்க. அப்போ அந்த லக்னாதிபதி அமர்ந்திருக்கக்கூடிய கிரகமானது சனிக்கு பகை கிரகம். அதுவும் 6ஆம் வீட்டில் சூரியனோட சேர்ந்து மிதுனத்தில் அமர்ந்திருக்காங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, இந்த லக்னாதிபதியான சனி கேந்திரத்தில் அமர்ந்திருக்கார். இதனால் ஒரு விதமான யோகம் அமைய வாய்ப்பு இருக்குது. அது மிகச்சிறப்பான யோகமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. மிக அதிகமான கடினமான உழைப்பை கொடுத்து, மிக போராட்டங்களை செய்து, மிக அதிகமான சவால்களை சந்தித்து அதிகாரத்துக்கு வரக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம். மிக அதிகமான போராட்டங்களை சந்திக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா குருவானவர் 10ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கார். இதை நம்ம கவனிக்கணும். அந்த ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானத்தில் குருவானவர் அமர்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இந்த 10ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது துலாம் அப்படின்னு சொல்லலாம். துலாம் வீட்டில், சுக்கிரனுடைய வீட்டில் குரு அமர்ந்திருக்காரு. பொது வாழ்க்கையில் அவருக்கு ஒரு கௌரவத்தையும் செல்வாக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நாம் சொல்லலாம். இருந்தாலும் சுக்கிரன் அப்படின்னு சொன்னாலே குருவுக்கு ஆகாது. ஒரு 10ஆம் வீட்டில் அமர்ந்து 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வையாக
2ஆம் வீடு, 4ஆம் வீடு, 6ஆம் வீடு ஆகிய இடத்துல பார்க்குறாரு. தனஸ்தானத்தை, குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. 4ஆம் வீட்டான சுகஸ்தானத்தை, தாயார் ஸ்தானத்தை பார்க்குறாரு. 6ஆம் வீடான நோய், பகை, கடனை காட்டக்கூடிய 6ஆம் ஸ்தானத்தை, ருணரோக ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லலாம். இவருடைய ஜாதகத்தில் திருமண அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா இவருக்கு திருமணமான மாதிரி ஒரு தகவல் இல்லை. அதனால் அந்த திருமண அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னு எல்லாருமே யோசிப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இவருடைய ஜாதகத்தில் திருமணத்தை குறிக்கக்கூடிய 7ஆம் வீட்டில் சுக்கிரன் கடகராசியில் அமர்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருந்தாலே திருமணத்தடை, திருமணம் தொடர்பான சிக்கல்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறது காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிற விதியின்படி அந்த காரகத்துக்குரிய பலன்களை தாமதப்படுத்தலாம், சிக்கலாக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் 7ஆம் இடத்திற்குரிய அந்த சந்திரன் நீச்சம் பெற்று விருச்சிகத்தில் அமர்ந்திருக்கார். அப்போ கலத்தரத்துக்குரிய 7ஆம் இடத்துக்குரிய அதாவது சந்திரனும் விருச்சிகத்தில் நீச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். இது திருமண வாழ்வுக்கு அவ்வளவு சிறப்பாக அமையாது அப்படிங்கிறது தெரிய வருது. இருந்தாலும் மிக நீண்ட போராட்டங்கள் திருமணத்திற்காக செய்ய வேண்டி வரும். திருமணத்திற்கான முயற்சிகளை அதிகமாக செய்யணும்னு சொல்லலாம். இருப்பினும் அந்த 7ஆம் அதிபதி சந்திரன் போய் விருச்சிகத்தில் மறைவு ஸ்தானத்தில் உட்கார்ந்ததுனால, விருச்சிகம்னாலே மறைவுன்னு தான் சொல்லுவாங்க, அதனால் அதுலேயும் சிக்கல் காட்டப்படுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 4ஆம் லக்னத்திற்கு 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய சனியானவர் அவர் 10ஆம் வீட்டையும் பார்க்குறாரு, அதே மாதிரி லக்னத்தையும் பார்க்குறாரு. அதனால் சனியின் பார்வை லக்னத்தில் விடுவதுனால ஜாதகருக்கு தனிப்பட்ட சுகங்களை விட சமூக பொறுப்புகள், கடமைகள் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம், லக்னத்துக்கு 8ஆம் வீட்டில் ஆயுள் ஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கார். இது குடும்ப வாழ்க்கையில் பற்று இல்லாத ஒரு தனிமையை விரும்புவோராக இவரை காட்டும். 7ஆம் அதிபதி சந்திரன் நீசம் பெற்று 11இல் ராகுவுடன் மறைமுக தொடர்பு கொள்வதும் திருமண தாமதத்திற்கு ஒரு முக்கியமான காரணமாக சொல்லலாம். அதனால் இவருடைய ஜாதகத்தில் ஆட்சி அதிகாரம் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் ஒரு சிக்கலை தான் காட்டுது. அது கடுமையாக போராட வேண்டி வரும். அதே சமயத்தில் இவருடைய வாழ்க்கையில் திருமணம் என்ப ஒரு விஷயமும் மிக நீண்ட போராட்டத்தை காட்டும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் முதல் விஷயம், லக்னாதிபதி நீச்சம் பெற்றது தான் முக்கியமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். அதனால் இதெல்லாம் இந்த ஜாதகத்தில் காட்டப்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.